ஹalleluya குட் மார்னிங். நீங்க வேற தேசங்கள்ல இருந்து, வேற இடங்கள்ல இருந்து, வேற நேரங்களை பார்க்கறீங்களோ என்னமோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் வாட் எவர் த டைம் மே பி. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு நம்முடைய இந்திய தேசத்தின் IST-யின் படியாக கொடுக்கப்படுகிற இந்த அனுதின தியானங்களை முடிந்த அளவுக்கு காலையிலேயே கேட்க முயற்சியுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தை பெற்றுக்கொண்டு நாளெல்லாம் தியானிங்க. ஜெபம். பரிசுத்தரை இன்னொரு நாளை கொடுத்திருக்கின்றீர், எங்களை உயிரோടെ வைத்திருக்கிறீர். உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம் சித்தத்தை அறியவும் உம் சாட்சிகளாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இன்னொரு நாள் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்ல. நம் கண்முன்னே இல்லாமல் போகிறாங்க இல்லையா? எதிர்பார்க்காத சூழலில் மரணங்களை குறித்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த காலத்திலே பிளைட் கோளாறுகள் பற்றி அநேகம் கேள்விப்படுகிறோம். பிளைட் ஏறுவது இறங்குவது எவ்வளவு கஷ்டமோ, எவ்வளவு மன அழுத்தமோ, எவ்வளவு வெயிட்டிங் பீரியடோ, இப்பெல்லாம் எனக்கு அதிகமா அது பழகிவிட்டது, வெறுத்தே போகுது. ஆனால் தேவன் பாதுகாப்பை தருவதற்காய் சலிக்காமல் தேவனை துதிக்க வேண்டும் என்பது தேவன் எனக்கு நினைப்பூட்டுகிறார். காரணம், பிளைட்ல போகக்கூடியவங்களுக்கு தேவ பாதுகாப்பு இல்லாவிட்டால் நமக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் ட்ரெயின்லயோ பஸ்லயோ பாருங்க, ஒரு கையோ காலோ போக வாய்ப்பு இருக்கு. காற்றோடு கலந்து விடும்போது இனி அவங்க உயிருக்கு ஆதாரமே இல்லை இல்லையா? கடந்த வருஷம் கூட 200க்கும் மேற்பட்டவர்கள், அதுல ஒரு சிலர் பிரிட்டிஷ்காரங்க சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்களாம், இந்தியன்ஸ் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமானவர்கள் இருந்தாங்க. ஆனால் மரணத்துக்கு பட்சபாதம் இல்லை இல்லையா? மரணம் யாருக்கு எப்போது வருமோ தெரியாது என்பது போல அந்த பிளைட் பயங்கரமான விபத்துக்கு உள்ளானது. அப்போ பிளைட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகுமா, அங்க போனாதான் தீமை நடக்குமா என்றால் இது ரொம்ப கோரமா நடந்தது இல்லையாங்க? அந்த ஹாஸ்டல் பில்டிங் மீது விழுந்த போது அங்கிருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அநேகர் படுகாயம் அடைவதும் இறந்ததையும் பார்க்கிறோம். பாருங்க, நான் பிளைட் ஏற மாட்டேன் அல்லது ட்ரெயின் ஏற மாட்டேன் அல்லது பாருங்க நான் பைக் வாங்க மாட்டேன், ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், பஸ்ல போக மாட்டேன், எனக்கு பயம் என்று நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. பாருங்க, ஒரு நபருக்கு அவர் அரசு துறையில ஒரு நல்ல வேலையில இருக்கிறாரு, ஒரு பெரிய அதிகாரியா இருப்பதனால் அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் கொடுப்பாங்க ட்ரெயின்ல ஃப்ரீயாக. ஆனால் எப்பொழுதுமே அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏற மாட்டாராம். அவருடைய நண்பர் ஒரு முறை அவரை கேட்டாரு, ஏன் இப்படி? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ டிக்கெட் இருக்கு இல்லையா, நீங்க ஏன் ஏற மாட்டீங்க என்று கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் எப்போதும் ட்ரெயின்ல இன்ஜின் பக்கத்திலே இருக்கும் அல்லது கடைசியாக இருக்கும். அதனால என்னங்க, முன்னாடி இருந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் முதல்ல அந்த போகியை தான் தாக்கும் என்ற பயம், பின்னாடி இருந்து ஏதாவது இடித்தால் அந்த போகி தான் முதல்ல விபத்துக்கு ஆளாகும் என்று நடுவில் இருக்க போகியில ஏறுவேன் என்று சொன்னாராம். ஆனா இப்ப பாருங்க, தண்டவாளங்களே தவறும் போது நடுவில் இருக்கிற போகியில இருந்தாலும் ஆபத்து தான்ல. தேவன் பாதுகாக்காவிட்டால் நாம எவ்வளவு ஜாக்கிரதை எடுத்துக்கொண்டாலும் அது பிரயோஜனம் இருக்காது. பயப்பட அவசியம் இல்ல. கவனிங்க, நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை நம்பினவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. மரணத்தை தப்புவிப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நம்ம பார்க்கலாம் பாருங்க, மரணத்திலிருந்து தப்பிக்கிற வழியை தருகிறவர் தேவன். சங்கீதம் 68:20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்திலே பூரண ரட்சிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு.
மரணத்திலிருந்து தப்புவிப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உண்மையா இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். என்னங்க, நீங்களும் உயிரோடு இருக்கீங்களா? நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் நம்மை காக்கிறதால. ஏன் நாம் உயிரோடு இருக்கிறோம்? எவ்வளவோ பேரை விட நம்ம ஏதாவது நல்லவர்களா அல்லது பெரியவர்களா? நீங்க நான் செய்த ஜெபத்தை கவனித்திருந்தால், ஏன் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய திட்டங்களை நாம நிறைவேற்றுவதற்காக. பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது போதாதுங்க. தேவனுக்காக வாழ்கிறோமா? தேவன் விரும்புகிற நிலையில வாழ்கின்றோமா? எந்த நாளைக்கு அந்த நாள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மை பெற்றவர்களுக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் தேசத்திற்கு, இன்னும் ஏசாண்டவர் பிள்ளைகளா இருந்தால் சபைக்கு, இந்த உலகத்திற்கும் கூட ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தானே நம்மை உயிரோடு அவர் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ளோர்களே உம்மை துதிப்பார்கள் அல்லவோ? மரித்தவர்கள் உம்மை துதிப்பார்களா? தேவனை துதிக்காதவன் உயிரோடு இருந்தும் கசந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறான் என்றால் அவன் இறந்து போனவர்களை விட மோசமான நிலையில் இருக்கிறான். ஆண்டவரை துதிப்பதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையோ தீமையோ அவர் நமக்கு துணையா இருக்கும்போது ஒவ்வொரு தீங்கிலிருந்து நம்ம தப்புவிக்கப்படுவோம். நம்முடைய காலகட்டங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறது. சங்கீதம் 31 சங்கீதம் 31 பார்க்கிறோம் பாருங்க. உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை ரட்சியும். என்னுடைய காலங்கள், என்னுடைய நேரங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று நம்பும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் எந்த தீங்கும் நேரிடாது. 2 நாட்களுக்கு முன்பாக தானே தியானித்தோம், உன் போக்கிலும் உன் வரத்திலும் காக்கிற தேவன் நானே. இந்த பயங்கரமான உலகத்துல எங்கேயும் எந்த இடத்திலும் நல்ல பாதுகாப்பு இல்லாத உலகத்துல இருக்கிறோங்க. வெளியே போகிறவங்க நல்லபடியாய் பாதுகாப்பாய் வீடு திரும்புவார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு வராதிருந்தால் என்னை கொண்டு செல்ல வேண்டாம் என்கிற ஜெப விண்ணப்பங்களோடு நாம முன் செல்வது அவசியங்க. சாவுக்கு பயப்படாதீங்க. ஒவ்வொருவரும் மறிக்க வேண்டியது இருக்கிறது. பவுலை போல வாழ்வது நீ நான் அல்ல, வாழ்வது கிறிஸ்து. சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல முடிவது அவசியங்க. பாருங்க, சாவை, மரணத்தை சந்திக்க நாம ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பு நீங்க உத்தமமா வாழும்போது, உங்க இருதயம் தேவனோடு சரியா இருக்கும் போது, அதனாலதான் D.L. மூடி என்ற பக்தர் சொன்னார், கீப் ஷார்ட் அக்கவுண்ட்ஸ் வித் காட். தேவனிடத்துல எப்பொழுதுக்கு அப்பொழுது உன் மனசாட்சியை சரி செய்து கொள்ள, உன் கணக்குகளை நேராக்கு. நியாய தீர்ப்புகள் வராமல் உன் தவறுகளை அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு, எப்போதுக்கு அப்போது கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு, இனி வாழ்வது நானல்ல கிறிஸ்து, சாவு எனக்கு பரலோகம் என்பது போல நாம வாழ வேண்டும் என்பது தேவனின் நோக்கமா இருக்கு. அநேகர் இந்த காலத்துல நரகத்திலே தள்ளுவதற்கு வல்லமையுடைய தேவனை விட பெருமனே நம்முடைய சரீரத்தை கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அதிகம் பயப்படுகிறாங்க. நம்முடைய உடல் செத்தாலும் நம்முடைய ஆத்மா தேவனிடத்துக்கு செல்லும் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டால், தேவனோடு நான் வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் பாவத்துக்கு தூரமாயிருப்போம். நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய ஆண்டவருடைய வழிகளை நாம தெரிந்து கொள்ளுவோம். பெல்ஷாத்சாருக்கு கனவு வந்தபோது அந்த கனவின் விளக்கத்தை தானியேல் சொன்னாரு பாருங்க. ராஜாவாகிய பெல்ஷாத்சார், அவரை குறித்து தானியேலின் புஸ்தகத்துல பாருங்க 5வது அதிகாரம் 23 கொஞ்சம் நடுவுல இருக்கு பாருங்க. தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தவில்லை. உன்னுடைய சுவாசத்தையும் உன்னுடைய எல்லா வழிகளையும் எந்த தேவன் வைத்திருக்கிறார்? வானத்தையும் பூமியையும் படைத்தவருடைய கையில இருக்கிறது.
சமுத்திரத்துக்கு எல்லைகளை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உன்னையும் என்னையும் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே படைத்து கொண்டு நாம் தாயின் வயிற்றிலே கருவாயிருக்கும் போதே நம்மை கண்ட நம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னை படைத்த சிருஷ்டி கர்த்தருக்கு நான் பயப்படணும், நான் கீழ்ப்படிய வேண்டும், நேசிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நான் பாவத்தில் விழுந்த போது, சாத்தானின் கையிலே அவனுக்கு அடிபணிந்து விழுந்த போது, சாத்தானுக்கு கடன்பட்ட போது, என்னுடைய கடன் பாரத்திலிருந்து, என்னுடைய பாவ பாரத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே உயிரை கொடுத்த, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கிய தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். நீங்க தேவனுடைய கரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீங்களா? தேவனுடைய சித்தத்தை அறிகிறீர்களா? தேவனுடைய துணையை கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்று நம்புகிறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் பயந்து கொண்டு இந்த உலகத்திலே கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் அது எப்படிப்பட்ட சூழல் ஆனாலும் அக்கினி சூழல பாதுகாப்பா இருக்க முடிந்தது. ஷத்ரக், மேஷக், அபத்நேகோவாலே சிங்கங்களின் கெபியிலே கூட எந்த ஆபத்தும் இல்லாமல் சிங்கங்களின் வாய்களும் கூட மூடப்பட்டது தானியேலின் காரியத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான வெயிலும் மணலுமான வனாந்திரத்தில் திரிந்த போது மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு துணையா இருந்தது. எப்படிப்பட்ட எலக்ட்ரிசிட்டியும் இல்லாத அந்தகார மயமான இந்த இரவு வேளையில அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்தை தந்தது. உன்னுடைய வழிகளை அறிந்த ஆண்டவர் உன்னை காத்து பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நமக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை சுற்றி எத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட தீங்கும் சாபமும் வந்தாலும், எப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்கள் நம் பேரிலே நம்மை கட்டி போட முயற்சித்தாலும் விடுவிக்கிற தேவனாக, ரட்சிக்கிற தேவனாக, காக்கிற தேவனாய் நம்முடைய கரத்தை நம்மீது வைத்து பத்திரப்படுத்துகிறவரா இருக்கிறார். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் காலையில உங்க வீட்டுல ஜெபிங்க. உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்களையா, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பிள்ளைங்க பாதுகாப்பாய் போய் வருவது ரொம்ப அரிதா இருக்கு இந்த காலத்துல. வெளியே செல்லுகிற பிள்ளைங்க உலக அழுக்கினாலே, உலக பழக்கங்களால், கெட்ட பழக்கங்களுக்கு சிறு வயதிலேயே ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே அநேகமான பாவ காரியங்களுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாவது பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளை சுற்றி தேவனுடைய வேலி இருக்கும்படியாய் ஜபத்தோடு கூட பிள்ளைகளை அனுப்புங்க. தேவனுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நாம காப்பாற்ற முடியாது நம்முடைய பிள்ளைகளை, நம்மை நாம காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் எந்த தேவனுடைய கரத்துல நம்முடைய சகல வழிகளும் இருக்கிறதோ அந்த தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஒவ்வொரு மரணத்திலிருந்தும், தீங்கிலிருந்தும், பிசாசின் சதிகளிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறதுனாலே அவருடைய துணையை வேண்டிக் கொண்டால் பாதுகாப்பா உலகத்துல வாழ்கின்ற வரைக்கும் அவருடைய சாட்சிகளாய் வாழ முடியும். இந்த உலகத்தை பிரியும் போதும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்குதான் நம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் ஆண்டவருடையவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறை ஆண்டவரே எங்களை உயிரோடு இருக்கிறவர்களோடு வைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்கள் முன்பே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பலவீனங்களில் எவ்வளவோ பேர் ஹார்ட் அட்டாக்ஸ்லையும் பலவித ஆக்சிடென்ட்களிலும் விபத்துகளிலும் மறிப்பது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களை விட பலமுள்ளவர்களும், எங்களை விட செல்வந்தர்களும், எங்களை விட மேன்மையானவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நாங்கள் எம்மாத்திரம் என்று உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நாங்கள் காக்கப்படுவதற்காக வாழ்கிற நாளெல்லாம் உம்மையே கனப்படுத்துவதற்கு, உம்முடைய சாட்சிகளாய் வாழ நீர் கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தாயாக, தகப்பனாக, வாலிபனாக, ஊழியனாக, விசுவாசியாக, ஒரு சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நம்முடைய கல்வாரி சபையில நம்ம தேவனுடைய பாதுகாப்புக்காக, தேவனுடைய துணைக்காக, தேவனுடைய உதவிக்காக, தேவனுடைய கிருபைக்காக, விசேஷ விதமாய் நம்முடைய தேசத்தில் நடந்த எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிப்பதற்காகவும் கல்வரி சர்ச் சென்னையில உபவாச கூட்டத்தில நாம ஜெபிக்க போகின்றோம். உங்களுடைய சபைகள்ல நடக்கிற உபவாச கூட்டத்தில மறக்காம கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.